ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கையும் முட்டையும் வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். நான் உருளைக்கிழங்கை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஒரு 300லேருந்து 400 கிராம் அளவு இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கிறது. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா நான் மசிச்சு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேணான்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவை மட்டுமே நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா 1-2 சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து இப்போவே நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காம தான் செய்ய போகிறேன். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துருக்கிற மசால் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கோடு சேர்ந்து மசாலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ சேர்த்து இந்த மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக இது கூட கொத்தமல்லியை சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உருளைக்கிழங்கை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். கையில் தொடுற அளவுக்கு சூடு நல்லா குறையட்டும். நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா முட்டையும் 2 முட்டையை வேக வச்சு மேலே இருக்கிற ஓடு எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த வேக வச்ச முட்டையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சூடு ஆறத்துக்குள்ளே மற்ற பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம துணி தைக்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை இந்த நீல வாக்குலையும் நீங்கள் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதே போல் எடுத்துருக்கிற இந்த 2 முட்டையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது நான் 250 மில்லி கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 100-125 கிராம் இருக்கும் நான் எடுத்துருக்கிற கடலை மாவு. இப்போ இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. நம்ம செய்ய போகிற ஸ்நாக்கோட கோட்டிங் பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் கொஞ்சம் உப்பு காரம் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடலை மாவில் நம்ம எந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருந்தாலும் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மாவு கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக மாவு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கோங்க. மாவு ஓரளவுக்கு இப்படி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. கையில் தொடுற அளவுக்கு சூடு குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு சின்னதாக நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி அப்படியே லைட்டாக கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தட்டையாக கிடச்சிரும். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நான் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டையை இப்படி வச்சுடுங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் உருளைக்கிழங்கு வச்சுடுங்க. இப்போ ஃபுல்லாக இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அப்படி கவர் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 லேயர் வச்சோம் பார்த்தீங்களா நம்ம உருளைக்கிழங்கு, அது எல்லாமே சைடில் கேப் இல்லாமல் நல்லா கவர் ஆகணும். முட்டையை நல்லா கவர் பண்ணணும்.
இதே மாதிரி முட்டையை உள்ளே ஸ்டஃப் பண்ணி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்னா கடலை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வந்து உருளைக்கிழங்குக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா சூப்பராக தட்டி எடுத்தாச்சு. கடாயில் எண்ணெயும் நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கடலை மாவில் நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் எடுத்து போட்டுக்க போகிறோம். நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா கடாயில் போட்டு வதக்கி எடுத்தாச்சு மசாலாலாம் சேர்த்து. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு இல்லை. எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த கடலை மாவு நல்லா குக் ஆகிட்டு வந்தால் போதும். கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக உருளைக்கிழங்கை கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கோட்டிங் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. கலரும் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கடலை மாவு வெந்ததுன்னா போதும், நம்ம எடுத்துடலாம். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை. கொஞ்சம் கலர் மாறினதும் எடுத்துட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் கடலை மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு போய் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது பஜ்ஜி தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் சாப்பிடும்பொழுது தான் தெரியும் நீங்கள் உருளைக்கிழங்கு முட்டையெல்லாம் வச்சு இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே வந்து லைட்டாக ஒரு கோட்டிங் கடலை மாவில் கொடுத்துருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு முட்டை வந்து வச்சுருக்கோம் பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி உங்களோட வீட்டில் ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யாமல் அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.